தாருகா வனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தாங்களே தவத்தில் சிறந்தவர்கள் என்றும் தம்முடைய தேவியர்கள் பதிவிரதத்தில் மேம்பட்டவர்கள் என்றும் ஆணவத்துடன் பேசி வந்தனர். அத்துடன் முப்பெரும் தேவியர்களையும் தேவர்களையும் கர்வத்துடன் பார்த்தனர். அவர்களின் கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் பிட்சாடனர் வேடம் பூண்டார். திருமாலும் மோகினி வடிவத்தில் அவருடன் வந்தார். அவர்கள் இருவரையும் கண்ட முனிவர்களும் அவர்களது பத்தினிகளும் அவர்கள் மீது மோகம் கொண்டனர். வெட்கப்பட்டு தலை குனிந்தனர். அந்த சமயம் திடீரென சிவனும் விஷ்ணுவும் மறைந்தனர். இதை அறிந்த முனிவர்கள் தங்களது தர்ம பத்தினிகளை தலை குனியச் செய்த ஹரன் மீது கோபம் கொண்டனர். அவர்களை அழிக்க கஜத்தை அனுப்பினர். இறைவன் சூரசம்ஹார மூர்த்தியாக மாறி கஜத்தை எதிர்கொண்டு தாக்கினார். சிவனை அழிக்க முனிவர்கள் ஆபிசார ஹோமம் நடத்தினார்கள். அந்த ஹோமத்தில் இருந்து புலி, யானை, பாம்பு, முயலகன் என்னும் அரக்கன் முதலியோர் தோன்றினர். அவர்கள் சிவனோடு மோதினார்கள். எதிர்த்து வந்த யானையையும் புலியையும் கொன்று அவற்றின் தோள்களை வெற்றிக்கு அடையாளமாய் சிவன் தரித்து கொண்டார். சீறி வந்த பாம்பை சிவன் கழுத்தில் ஆபரணமாக பயன்படுத்தி கொண்டார். அரக்கன் முயலகன் இறைவன் திருவடியால் மிதித்து ஆட்கொள்ளப்பட்டான். மானை அடக்கி இடது கரத்தால் ஏற்றி காதருகே வைத்து கொண்டார். சிவபெருமான் மானை கையில் ஏந்திய சிவன் என்பதால் மானேந்தியப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இது திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி என்னும் ஊரில் அமைந்துள்ள மானேந்தியப்பர் கோவில் வரலாறாகும்.